Hi, hello everyone. Welcome back to my channel, Cloud SaaS. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது cross filter function. ஸோ இந்த இன்டர்வியூ கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியில் கொஸ்டின் ரேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பொசிஷனுக்கு உண்டான சேலரி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 10 to 12 lakhs. ஓகே, கிராஸ் ஃபில்டர் ஃபங்க்ஷன் வந்து நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா மாடல் வியூவில் போயிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு பேசிக்காக இன்டர்வியூ கொடுத்துறேன். ஸோ இதுதான் நம்ம கிட்ட இருக்கிற ஃபேக்ட் டேபிள் அண்ட் தீஸ் டூ ஆர் டைமென்ஷன் டேபிள். ஸோ ரெண்டு டைமென்ஷன் டேபிள் இருக்கு, ஒன்று கண்ட்ரி இன்னொன்று சேல்ஸ் மேனேஜர். இது ஃபேக்ட் டேபிள். ஓகே, ஃபேக்ட் டேபிளுக்கும் டைமென்ஷன் டேபிளுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா டைமென்ஷன் டேபிள்ல இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே வந்து யூனிக்கா இருக்கும். ஆனால் ஃபேக்ட் டேபிள்ல we have duplicate values. ஸோ உங்களுக்கு மல்டிபிள் வேல்யூஸ் இருக்கும் சேம் வேல்யூக்கு. ஸோ இது ரெண்டு நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ எப்பயுமே சிங்கிள் டு மெனி அப்படின்ற கான்செப்ட் தான் கனெக்ட் பண்ணுவோம். அதாவது ரெண்டு டேபிளில் காமனாக இருக்கிற காலம் பேஸ் பண்ணி தான் நம்ம கனெக்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டைமென்ஷன் டேபிள் கண்ட்ரியில் கண்ட்ரி ஐடியும் ஃபேக்ட் டேபிளில் கண்ட்ரி ஐடியும் இருக்குது. ஓகே, ஸோ இது ரெண்டு பேஸ் பண்ணி தான் கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த கனெக்ஷன் கொடுக்கறனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதுக்கு ரிப்போர்ட் வியூ பார்க்குறேன். ஸோ அதாவது கனெக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இங்கே நான் ஒரு நியூ டேபிள் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து எப்பயுமே லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா டைமென்ஷன் டேபிள் தான் இருக்கும், யூனிக் வேல்யூஸ். ஸோ இங்கே வந்து நம்ம டைமென்ஷன் டேபிளில் இருக்கிற கண்ட்ரி. ஓகே, ஸோ கண்ட்ரியை நான் இங்கே வந்து கொண்டு வரேன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா காலமில் வந்து கண்ட்ரி அப்படிங்கிறது வந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து ஃபேக்ட் டேபிளில் நான் வந்து ப்ரைஸ் அப்படிங்கிறத கொண்டு வரேன். ஓகே, ஜஸ்ட் கொண்டு வந்து ட்ராக் பண்ணாலும் போதும், அல்லது டிக் பண்ணாலும் ஓகே. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஸோ இந்த டேபிள் நம்ம என்ன கொடுத்துருக்கோம், கண்ட்ரியும் கண்ட்ரி ஃப்ரம் டைமென்ஷன் டேபிளும் ப்ரைஸ் ஃப்ரம் ஃபேக்ட் டேபிள் வந்து நம்ம புல் பண்ணிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகும், ஃபில்டர் ஆகி உங்களுக்கு அந்தந்த கண்ட்ரிக்கு உண்டான வேல்யூஸ் தெரியும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டல் வேல்யூ எல்லா ரோஸ்க்கும் உங்களுக்கு என்ன இருக்கு, அதே சேம் வேல்யூ வந்து. ஸோ பவர் பொறுத்த இருக்கும் எப்பெல்லாம் இந்த டோட்டல் வேல்யூ எல்லா ரோஸ்க்கும் சேமாக இருக்கும், அப்போ நீங்கள் இமீடியட்டாக அலர்ட் ஆகிடும். என்ன ரீசன்னா அந்த ரெண்டு டேபிளுக்கும் கனெக்ஷன் கொடுக்கலன்னு அர்த்தம். ஓகே, டேட்டா மாடலிங்க இப்போ நம்ம போய் கனெக்ஷன் கொடுக்கலாம். எப்படி அப்படின்னா இந்த டைமென்ஷன் டேபிள் இருக்கிற கண்ட்ரி ஐடி இருக்கு இல்லையா, ஸோ இந்த கண்ட்ரி ஐடியும் இங்கே இருக்கிற கண்ட்ரி ஐடியும் நம்ம கனெக்ட் பண்ணுறோம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா டைமென்ஷன் டேபிள் வந்து ஃபேக்ட் டேபிளுக்கு இந்த கண்ட்ரி ஐடி கொண்டு வந்து அப்படியே ட்ராக் பண்ணி கரெக்டாக கண்ட்ரி ஐடி மேலே பிளேஸ் பண்ணுவோம். ஓகே, அப்போ தான் கனெக்ஷன் கரெக்டாக எஸ்டாப்ளிஷ் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கண்ட்ரி ஐடி ஃப்ரம் டைமென்ஷன் டேபிள் அண்ட் கண்ட்ரி ஐடி ஃப்ரம் ஃபேக்ட் டேபிள். கார்டினாலிட்டி பார்த்தீங்கன்னா 1 to many இருக்கு, கிராஸ் ஃபில்டர் டைரக்ஷன் சிங்கிள் இருக்கு. ஓகே, இது எப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். உங்களுக்கு இப்போதைக்கு சேவ் கொடுத்துறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமென்ஷன் டேபிள் வந்து ஃபேக்ட் டேபிள் இருக்கு. இந்த ஏரோ மார்க் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இப்படி வருது. ஸோ அதே மாதிரி இந்த சேல்ஸ் மேனேஜர் அப்படிங்கிற இந்த டைமென்ஷன் டேபிள் நம்ம கனெக்ட் பண்ணலாம். ஸோ சேல்ஸ் மேனேஜர் பொறுத்தவரைக்கும் ஐடி இங்கே இருக்கு. ஸோ இங்கே சேல்ஸ் மேனேஜர் ஐடி இருக்கு. ஸோ இதை கொண்டு வந்து அப்படியே நான் இங்கே இருக்கிற சேல்ஸ் மேனேஜர் ஃபேக்ட் டேபிள் இருக்கிற சேல்ஸ் மேனேஜர் மேலே பிளேஸ் பண்ணுறேன். உங்களுக்கு ஒரு நியூ கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுச்சு ஃபேக்ட் டேபிளோட. இப்போ போய் பாருங்க இந்த ரிப்போர்ட் வியூவில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கண்ட்ரி வைஸ் உங்களுக்கு அந்தந்த வேல்யூ ஃபில்டர் ஆகிருக்கு. ரோ கான்டெக்ட்ஸில் இந்த இன்டர்வியூ கொஸ்டின் வரலாம். கிராஸ் ஃபில்டர். ஸோ வாட் இஸ் த கிராஸ் ஃபில்டர் அப்படின்னா இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இந்த டைமென்ஷன் டேபிள் வந்து ஃபேக்ட் டேபிள் போயிருக்கோம் கரெக்டா. ஆனால் கிராஸ் ஃபில்டர் யூஸ் பண்ணும்போது இந்த ஃபேக்ட் டேபிள் வந்து டைமென்ஷன் டேபிள் வரலாம். ஓகே, அப்படின்னா நம்ம இங்கே என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா இந்த டேபிள் இப்போதைக்கு நான் ரெண்டுமே ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டைமென்ஷன் டேபிள் வந்து கொண்டு வந்துருக்கோம் கரெக்டா. பட் இந்த வாட்டி நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபேக்ட் டேபிள் வந்து பர்ச்சேஸ் டேட் கொண்டு வர போகிறோம். ஓகே, ஸோ ஃபேக்ட் டேபிள் வந்து பர்ச்சேஸ் டேட் வந்துருச்சு. தென் இதில் நான் என்ன பண்ணுறேன், குவார்ட்டர் ரிமூவ் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த இன்டர்வியூ கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டே வைஸ், அதாவது ஒரு நாளைக்கு எந்தெந்த கண்ட்ரியில் வந்து சேல்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத கொஸ்டின். ஓகே, அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு டைரக்ஷன் இங்கேருந்து இதில் போகும். ஆனால் இங்கே டைரக்ஷன் எப்படி செட் பண்ணியிருக்கோம், இங்கேருந்து இதில் தான் பண்ணியிருக்கோம் கரெக்டா. ஸோ இப்போதைக்கும் உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த கண்ட்ரி இருக்கு இல்லையா, டைமென்ஷன் டேபிள் வந்து கண்ட்ரி, இதை கொண்டு வந்து நான் இங்கே டேபிளில் பிளேஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கண்ட்ரி நேம். ஓகே, நான் இப்போ என்ன பண்ணுறேன், இதை சேஞ்ச் பண்ணுறேன், டிஸ்ட்ரிக்ட் கவுண்டாக சேஞ்ச் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 6 அப்படிங்கிறது டிஃபால்ட்டாக வந்திருக்கு. அப்போ ஸோ ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, எப்பெல்லாம் சேம் வேல்யூ எல்லா ரோஸ்க்கும் அப்ளை ஆகுதோ அப்போ யூ ஷுட் பி அலர்ட். ஓகே, அப்போ சம்திங் மிஸ் அப் ஆயிருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், போயிட்டு மாடல் வியூவில் போயிட்டு நம்ம டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணலாம். ஓகே, ஸோ டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணுறது எப்படி அப்படின்னா இங்கே ரைட் சைட் கிளிக் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா சிங்கிள் இருக்கு இல்லையா, இதை நம்ம போத்தாக நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு சேவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்ஷன் வந்து 2 ways இருக்கு. ஓகே, இப்போ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்க. ஸோ 1st January வந்து ஒரு கண்ட்ரிலேருந்து சேல்ஸ் ஆயிருக்கு. ஆனால் 2nd January அன்னைக்கு 3 countries சேல்ஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா, ஆனால் இந்த வே ஆஃப் அப்ரோச்சுங்கிறது நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஓகே, ஏன்னா உங்களுக்கு சர்வீஸ் இஷ்யூ வரும். அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இதை வந்து இட்ஸ் நாட் அட்வைசபிள். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம சிங்கிளாக மாற்றிட போகிறோம். ஸோ இப்போ சிங்கிள் டைரக்ஷன் மாற்றியாச்சு. இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுக்கு பதிலாக நம்ம ஒரு மெஷர் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ கோ டு நியூ மெஷர். ஸோ இப்போ மெஷர் நேம் பார்த்தீங்கன்னா டெய்லி சேல்ஸ் கவுண்ட் பை கண்ட்ரி. ஓகே, அப்போ ஒவ்வொரு நாளும் என்னென்ன கண்ட்ரிலேருந்து சேல்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம்.
அப்போ நம்ம இங்கே calculate ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். calculateல எக்ஸ்பிரஷன் நமக்கு என்ன, கவுண்ட் ஆஃப் கண்ட்ரி. கரெக்டாக? அப்போ டிஸ்டிங்க் கவுண்ட் அப்படிங்கிறத எடுத்துட்டு கண்ட்ரியை நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், டைமென்ஷன் டேபிள் இருக்கிற கண்ட்ரியை நம்ம வந்து பாஸ் பண்ண போகிறோம். அப்போ யூனிக் டிஸ்டிங் கவுண்டோட கண்ட்ரி வந்துடும். ஓகே, இந்த கண்ட்ரி பாஸ் பண்ணிட்டு கமா ஃபில்டர்னு கேட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபில்டர். ஓகே, ஸோ அந்த ஃபில்டர் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கிராஸ் ஃபில்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த கிராஸ் ஃபில்டர் ஃபங்க்ஷன் என்ன சின்டாக்ஸ் அப்படின்னா லெஃப்ட் காலம் நேம், ரைட் காலம் நேம் அண்ட் கிராஸ் ஃபில்டர் டைப். ஸோ டேட்டா மாடலில் என்ன பண்ணியிருக்கோம், டைமென்ஷன் டேபிளும் ஃபேக்ட் டேபிளும் காமனாக இருக்க காலம் கனெக்ட் பண்ணியிருக்கோம். கரெக்டாக? ஸோ காமனாக நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா கண்ட்ரி ஐடி ஃப்ரம் ஃபேக்ட் டேபிள், தென் கண்ட்ரி ஐடி ஃப்ரம் டைமென்ஷன் டேபிள். ஓகே, ஸோ இது ரெண்டு கனெக்ட் பண்ணியாச்சு. கமா அங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சிங்கிள்னு கொடுத்துருவோம். கரெக்டாக? ஸோ இப்போ நம்ம இங்கே வந்து போத் அப்படிங்கிறத நம்ம சேஞ்ச் பண்ணிடுவோம். ஓகே, சேஞ்ச் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. அகைன் கேல்குலேட்டர் க்ளோஸ் பண்ணிடுங்க, கமெண்ட் கொடுத்துடலாம். ஸோ இப்போ நான் இந்த கண்ட்ரி ஆஃப் கவுண்ட் ஆஃப் கண்ட்ரிங்கிறத நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிட்டு இப்போ கிரியேட் பண்ண மெஷரை நான் இங்கே பாஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி ஃபஸ்ட்டு ஜனவரியில் ஒரு கண்ட்ரிலேருந்து சேல்ஸ் ஆயிருக்கு. ஆனால் செகண்ட் ஜனவரிலேருந்து செகண்ட் ஜனவரிக்கு 3 கண்ட்ரிலேருந்து சேல்ஸ் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இதுதான் கிராஸ் ஃபில்டர் அப்படிங்கிற நம்ம 2 சைடும் நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா போனஸ் சினாரியோ. ஓகே, ஸோ இந்த இன்டர்வியூ கொஸ்டின்ல இருந்து நம்ம இன்னொரு போனஸ் சினாரியோ பார்க்கலாம். ஸோ அதுக்கு நம்ம மாடல் வியூ வாங்க. ஸோ இந்த போனஸ் சினாரியோ அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம இதுக்கு முன்னும் பார்த்த சினாரியோ பார்த்தீங்கன்னா டைமென்ஷன் டேபிள் இருந்து ஃபேக்ட் டேபிள் இருந்து நம்ம பார்த்துருப்போம். அகைன் ஃபேக்ட் டேபிள் இருந்து டைமென்ஷன் டேபிள் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். கரெக்டா? இப்போ இந்த போனஸ் சினாரியோ என்ன அப்படின்னா இன்டர்வியூ கொஸ்டின் எப்படி வரும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். கொஸ்டின் என்ன இருக்கு அப்படின்னா ஒரு கண்ட்ரியில எத்தனை சேல்ஸ் பர்சன் இருக்காங்க அப்படிங்கிறதா வேணும். ஓகே, அப்போ இங்க என்ன பண்ணோம், நமக்கு டைமென்ஷன் டேபிள் வந்து ஃபேக்ட் டேபிள் கனெக்ட் ஆகாது. இது வந்து டைமென்ஷன் டேபிள் டு டைமென்ஷன் டேபிள் தான் கனெக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம எப்படி டேக்ஸ் ரைட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அகைன் ஒரு நியூ மெஷர். ஸோ மெஷர் நேம் சேல்ஸ் மேனேஜர் கவுண்ட் பை கண்ட்ரி வைஸ் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ அகைன் நீங்கள் என்ன பண்ணணும், கேல்குலேட் ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம என்ன கவுண்ட் எடுக்க போகிறோம், கண்ட்ரி வைஸ் மேனேஜர் கவுண்ட். கரெக்டா? அப்போ டிஸ்டிங் கவுண்ட் ஆஃப் சேல்ஸ் மேனேஜர், டைமென்ஷன் டேபிள் வந்து சேல்ஸ் மேனேஜர். ஓகே, சேல்ஸ் மேனேஜர் கமா ஃபில்டர். ஃபில்டர் எக்ஸ்பிரஷன் உங்களுக்கு என்ன இருக்கு, கிராஸ் ஃபில்டர் யூஸ் பண்ணுவோம். கரெக்டா? ஸோ கிராஸ் ஃபில்டர். ஸோ இந்த சினாரியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமென்ஷன் டேபிள் டு டைமென்ஷன் டேபிள் கனெக்ட் பண்ண முடியாது. ஆனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டைமென்ஷன் டேபிள் ஃபேக்ட் டேபிளோட கனெக்ட் பண்ணிட்டு அகைன் ஃபேக்ட் டேபிள் இருந்து டைமென்ஷன் டேபிள் கனெக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இங்கே சேல்ஸ் மேனேஜர் ஐடி இருக்கணும். கரெக்டா? ஸோ சேல்ஸ் மேனேஜர் ஐடி ஃப்ரம் ஃபேக்ட் டேபிள் கமா சேல்ஸ் மேனேஜர் ஐடி ஃப்ரம் டைமென்ஷன் டேபிள் இருந்து சேல்ஸ் மேனேஜர் ஐடி. ஓகே, சேல்ஸ் மேனேஜர் ஐடி. ஓகே, கமா இதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா போத் அப்படிங்கிறது கொடுத்துட்றோம். ஸோ ஒரு கனெக்ஷன் நம்ம ஆக்டிவேட் பண்ணிட்டோம். எப்படின்னா சேல்ஸ் மேனேஜர் ஐடி ஃப்ரம் ஃபேக்ட் டேபிளும் சேல்ஸ் மேனேஜர் ஐடி ஃப்ரம் சேல்ஸ் மேனேஜரும். ஓகே, நெக்ஸ்ட் ஃபில்டர் பார்த்தீங்கன்னா அகைன் வி ஹேவ் டு யூஸ் கிராஸ் ஃபில்டர். ஓகே, கிராஸ் ஃபில்டரில் நம்ம ஸ்ட்ரெயிட்டவே லெஃப்ட் காலம் ரைட் காலம் அப்படிங்கிறது கொடுத்துடலாம். ஸோ இங்கே நமக்கு ஆல்ரெடி சேல்ஸ் மேனேஜர் யூஸ் பண்ணிட்டோம். அப்போ நமக்கு என்ன வேணும், கண்ட்ரி ஐடி. ஓகே, ஸோ கண்ட்ரி ஐடி ஃப்ரம் ஃபேக்ட் டேபிள், தென் கண்ட்ரி ஐடி ஃப்ரம் டைமென்ஷன் கண்ட்ரி. ஓகே, கமா போத் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு பிராக்கெட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க கேல்குலேட் ஃபங்க்ஷனுக்கு, தென் கமெண்ட் கொடுத்துருங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த ஷீட்ல இருக்கிற டேபிள் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டேபிள் காப்பி பண்ணிட்டு இந்த ஷீட்ல அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கோங்க, கண்ட்ரோல் V. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ கொஸ்டின் நமக்கு என்ன, கண்ட்ரி வைஸ் சேல்ஸ் மேனேஜர் கவுண்ட். கரெக்டாக? அப்போ கண்ட்ரி ஃப்ரம் டைமென்ஷன் டேபிள். ஓகே, தென் இப்போ நம்ம கிரியேட் பண்ண மெஷர் இங்கே என்ன இருக்கு, சேல்ஸ் மேனேஜர் கவுண்ட். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டாக வந்துருச்சு. கனடாவுக்கு 2 சேல்ஸ் மேனேஜர், எல்லாத்துக்கும் 2. பட் ஒன்லி ஜப்பானுக்கும் யூஎஸ் மட்டும் 3 சேல்ஸ் மேனேஜர் இருக்காங்க. மற்ற எல்லா கண்ட்ரிக்கும் 2 சேல்ஸ் மேனேஜர் இருக்காங்க. ஓகே, ஸோ இதை நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் ஈஸியாக வந்து இன்டர்வியூவில் கான்ஃபிடென்ட்டாக பதில் சொல்ல முடியும். ஓகே, தேங்க்யூ. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. ஏன்னா நீங்கள் போகிற லைக் தான் எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனலாக இருக்கும். அதே மாதிரி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஒன் மோர் திங், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.